புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களமும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்யும் தேசிய இலக்கிய விருது வழங்கல் 2024 2026 ஜனவரி 24 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பத்திரமுல்லை சுகுருபாயின் பிரதான மண்டபத்தில் வெகு விமர்சையாக இடம்பெற்று முடிந்தது. இலங்கையின் இலக்கிய வரலாற்றில் மாத்திரமல்ல, ஒலிவில் பிரதேசத்தின் இலக்கிய காற்றுக்கும் உண்டானதொரு காலை. தேசத்தின் மொழி, சிந்தனை, பண்பாடு எல்லாம் ஒரே மேடையில் கலந்த தருணம். இலக்கிய துறையில் கால் பதித்த படைப்பாளிகளில் தேசிய மட்டத்தில் வெளியீட்டியவர்களை கௌரவிக்கும் ஒரு பெருமைமிகு விழா. அந்த மேடையில் இந்த மண்ணின் மனம் சுமந்த ஒரு குரல், ஒலிவில் மண்ணிலிருந்து தேசிய அரங்கிற்கு உயர்ந்த ஒரு மனிதன், கவிஞர், எழுத்தாளர், நாவலாசிரியர், நாடக ஆசிரியர், ஆய்வாளர், வானொலி அறிவிப்பாளர், ஆசிரியர் என எல்லா கலை அம்சங்களையும் தன்னகத்தை சிறைப்படுத்திய ஆதர்சன கலைஞர் கலைப்புரை ஜே. வஹாப்தீன் அவர்களது கரங்களை மரபு கவிதைக்கான தேசிய இலக்கிய விருது 2024 அலங்கரிக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஒலிவில் அல்ஹம்ரா மகாவித்யாலயத்தின் பிரதி அதிபர், இலங்கை வானொலி பிரயஃபமின் சந்தன காற்று நிகழ்ச்சியின் அடையாளமான குரல், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தமிழ் கலாநிதி பட்ட ஆய்வாளர், கவிதை, நாவல், சிறுகதை, நாடகம், ஆய்வு, குறும்படம், படைப்பின் எல்லை அறியாத ஒரு படைப்பாளி, கலவுங்கட்டிகள் பெயாவி விருதை பெற்ற முதல் முஸ்லிம் எழுத்தாளர், புலைமுரசல் 2வது பெயாவி விருதும் தேசிய அங்கீகாரமும், தோராப்பாடு இந்திய திருப்பூர் இலக்கிய விருது, அவனுக்கும் சிறகுகள் உண்டு தேசிய சிறந்த சிறுகதை தொகுப்பு, வேரில்லா பூச்சியங்கள், அஷ்ரஃப் எனும் தீ, வெட்டு கற்கள், கண்ணாடி குளத்து கவிதை, வெயிலில் ஒரு வீரப்பழம், முடக்கத்தான், ஒவ்வொரு நூலும் ஒரு காலத்தின் சாட்சி, அவலக்குரல், கந்தலாடை, இலக்கிய விழிகள், திசை மாறிய பறவை பாடம், திரையில் ஒலித்ததும் மேடையில் உயர்த்ததும் அவரது படைப்புகளை. தேசிய சாகித்ய விருதுகள், இந்திய மாகாண அரச விருதுகள், துருணு சக்தி அரச வானொலி விருது, குரு பிரதீபா நேர்களை சூட்டிய தமிழ் சுடர், கலை சுடர், கலை ஜோதி, கலை பிறை, மர்ஹூ மாசுகவி அன்புடி அளித்த இலக்கிய பிரகாசம், அவை அனைத்துக்கும் மேலாக பணிவான மனம், சமூக பொறுப்பான குணம், ஒரு இலக்கிய நேர்மை. ஜே. வஹாப்தீன் இலங்கை தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெயர் அல்ல, ஓர் காலம், ஒரு தனித்துவமான அடையாளம். ஒலிவில் மண்ணிலிருந்து தேசிய இலக்கிய மேடை வரை இது ஒரு பயணம் அல்ல, இது ஒரு வரலாறு.